வேறொன்றும் இல்லை, அம்பானியும் அதானியும் மோடியின் பினாமிகள். என்னென்ன பொய்ய சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த பிளாஸ்டிக் சேர் திருமாவளவனை போட்டு நொறுக்குன்னு நொறுக்க போறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. அதுக்கு முன்னாடி மிக முக்கியமான தகவல் ஒன்று வந்திருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்காப்புல, காமெடி பீஸ் ட்ரம்ப், கடந்த வாரம் வரைக்கும் இந்தியா மீது 50 விழுக்காடு வரி போட்டாச்சு, இந்தியாவை நாங்கள் அப்படி பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம் அப்படின்னு பயங்கரமான உருட்டல் மிரட்டல். ஆனால் அதே ட்ரம்ப் இந்த வாரம் அந்த பல்ட்டி அடிச்சு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர், அமெரிக்கா இந்தியாவோட நெருங்கிய நட்புறவை கொண்டிருக்கின்றது, ஆனா இந்த ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்கல்ல, அது மட்டும்தான் எனக்கு லைட்டா வலிக்குது அப்படின்னு ட்ரம்ப் இன்னைக்கு அந்த பால்ட்டி அடிச்சு பயங்கரமா புலம்ப தொடங்கியிருக்காப்ல. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அமெரிக்கா விதிச்ச வரியெல்லாம் நான் நீக்க போறேன், 50 விழுக்காடு வரி இந்தியாவுக்கு கிடையாது அப்படின்னு ட்ரம்போட வாயாலே அறிவிப்பு வரக்கூடிய காலம் கூட நெருங்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியாவை தவிர்த்து உலக நாடுகள் இன்னைக்கு பிசினஸே பண்ண முடியாது அப்படிங்கிற மிக முக்கியமான இடத்துக்கு இந்தியா நகர்ந்திருக்கு. இப்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை இன்னைக்கு புலம்பிட்டு இருக்க வேளையில இங்க இருக்கின்ற உள்ளூர் ஓனான்கள் இருக்கானுங்களே, திருப்பூர்ல பெரிய ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடந்திருக்காங்க. யாருக்கு எதிராக அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக கிடையாது, ட்ரம்புக்கு எதிராக கிடையாது, இந்தியாவுக்கு எதிராக, இந்தியா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக திருப்பூர்ல பயங்கரமான பொய்களை கட்டவுத்து விட்டுருக்காங்க. அதுவும் அந்த பிளாஸ்டிக் சேர் திருமா அப்படிங்கிற சில்ற என்ன பேசியிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. உலக நாடுகளுக்கு அவர் பயணம் செய்வதே அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான். அவர்கள் நண்பர்கள் மட்டுமல்ல, மோடியின் பினாமிகள். இந்த பிளாஸ்டிக் சேர் சில்ற என்னென்ன பேசுது பாத்தீங்களா? அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை அதானியும் அம்பானியும் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தது போலவும், ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தது போலவும் திருமாவளவனோட பேச்சு இருக்கு. எப்படி திருமாவளவன் அறிவாலய வாசல்ல போய், ஐயா ஒரு சீட்டு தருவீங்களா, இல்ல 2 சீட்டு தருவீங்களா, ஐயா சீட்டே தரலனாலும் பரவாயில்ல பிளாஸ்டிக் சேராவது போடுவீங்களா அப்படின்னு திருவோட ஏந்து நிற்கிறாப்புல பாருங்க. அதே மாதிரி நிலைமையில தான் அதானி அம்பானி இருந்தது போலவும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆனோன்னு ஆஹா ஓஹோ அப்படின்னு ஓவர் நைட்ல வளர்ந்தது போலவும் திருமாவளவனோட பேச்சு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் அதானி அம்பானிக்காக தான் அப்படின்னு வாய்க்கூசாம போய் அடிச்சு விட்டுட்டு இருக்காப்ல. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ ஸ்டாலின் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் போயிருக்காப்ல, அவர் தமிழக நலனுக்காக போயிருக்காப்லையா, இல்லை அவங்களுடைய பினாமிகளுக்காக போயிருக்காப்லையா, இல்லை அவங்களுடைய குடும்பத்துக்காக போயிருக்காப்லையா? இதை பற்றி திருமாவளவன் வாயை திறக்க தயாராக இருக்காப்லையா? எல்லாத்தையும் விட்டு தள்ளிடலாம். இப்போ திருமாவளவன் வாய்க்குள்ளேயே பேசுறாப்ல, அதானி அம்பானி மோடியோட பினாமின்னு பேசுறாப்ல. இதே அதானி அம்பானி தமிழகத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம் திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா? அதுவும் ஸ்டாலின் அவர்கள் சிவப்பு கம்பளத்தை விரிச்சு, ஐயா வாங்க தமிழகத்தில் பிசினஸ் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு கூப்பிட்ட விஷயம் திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப திருமாவளவன் ஏன் வாயை திறக்கல? உண்மையிலேயே திருமாவளவன் சொல்ற விஷயம் உண்மையா இருந்தா திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதானே? அதானி அம்பானி தமிழகத்துக்குள்ள வரக்கூடாது, ஏன்னா அவங்க மோடியோட பினாமியா இருக்காங்க அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்க வேண்டியதானே? நிச்சயமா வாயெல்லாம் திறக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஏதாவது அவதூறு பரப்பணும், திமுகவுக்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுக்கணும், அதுவும் சாதாரண முட்டு கிடையாது, இன்பா வரைக்கும் முட்டு கொடுக்கிறது தான் திருமாவளவனோட வேலையா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னொரு கருத்தை வேற சொல்லியிருக்காங்க. ஐயோ அதெல்லாம் பயங்கரமான கருத்து பாருங்க. டொனால்டு ட்ரம்ப் மோடிக்கு தண்டனை, மோடிக்கு கொடுக்கிறார் என்றால் 140 கோடி மக்களுக்கும் அவர் தண்டனை கொடுக்கிறார். ஏன் தண்டனை விதிக்கிறார் என்றால், நான் சொன்னதை நீ கேட்கல. என்ன சொன்னார்னா, ரஷ்யாவோடு நாங்கள் பொருளாதார உறவுகளை துண்டிக்கிறோம், நீயும் துண்டிக்க வேண்டும், பொருளாதார தடை விதிக்கிறோம், அதனால் ரஷ்யாவோடு உனக்கு எந்த உறவும் கூடாது, நீ மீறி உறவு கொண்டால் நட்பு கொண்டால் இப்படித்தான் தண்டனை விதிப்போம். இதுதான் மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. என்ன இளவடா இது, என்ன இளவு கருத்து இது? இதெல்லாம் ஒரு கருத்துன்னு சொல்ல வந்துட்டாங்க. அதாவது திருமாவளவனோட எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா,
திருமாவளவன் எப்படி இந்த கொத்தடிமை கும்பலுக்கு கொத்தடிமை இருக்காரோ, அறிவாலயத்துக்கு கொத்தடிமை வேலை பார்த்துட்டு இருக்காப்லையோ, அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், அமெரிக்கா சொல்றபடி கேட்கணும், அமெரிக்கா வாங்காதேன்னு சொன்னா வாங்கக்கூடாது, வாங்குன்னு சொன்னா வாங்கணும் அப்படின்னு திருமாவளவன் விரும்புறாப்ல. நிச்சயமாக திருமாவளவனோட விருப்பம் நிறைவேறாது. ஒருவேளை மன்மோகன் சிங் ஆட்சியா இருந்திருந்தா திருமாவளவனோட விருப்பம் நிறைவேறி இருக்கும். மன்மோகன் சிங் அவர்கள் எதுக்கும் தலையாட்டிக்கிட்டு, சோனியா என்ன சொல்லுதோ அதே மாதிரி தலையாட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போயிருப்பாங்க. ஆனா என்ன பண்றது, இப்ப நடக்கிறது நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி, அதனால அதிரடியா தான் இருக்கும். திருமாவளவனை போன்றவர்கள் தொடர்ந்து வயத்தறிச்சலை வெளிப்படுத்திட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அதுலயும் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இன்னொரு ஐடியாவை வேற சொல்லியிருக்காப்ல பாருங்க. இதற்கு ஒரே சிம்பிள் சொல்யூஷன், ரொம்ப சின்ன விஷயம் என்னன்னா, அம்பானியை கூப்பிட்டு நீ ரஷ்யாவோட என்ன வாங்காத நிறுத்து அப்படின்னு மோடி சொல்லணும். ரஷ்யாவோடு இருக்கிற வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்த வேண்டும். அந்த பொருளாதார தடை தொடர்பான வெளியுறவு கொள்கையில் ஒரு மாற்று முடிவை எடுக்க வேண்டும். இந்த நெருக்கடியை தான் இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் கொடுக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சிம்பிள் சொல்யூஷன், அதை மட்டும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பண்ணிட்டாருன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். என்ன தெரியுமா, இது போல பேசுறாங்கல்ல, இந்த பிளாஸ்டிக் சேரை போன்ற விஷ கிருமிகளை அப்படியே பேக் பண்ணி அமெரிக்காவுக்கு, இவங்களுக்கு எங்க பிடிக்குதோ, அமெரிக்காவா இருந்தா அமெரிக்கா, பாகிஸ்தானா இருந்தா பாகிஸ்தான், சீனாவா இருந்தா சீனா, எல்லா பக்கட்டும் இவங்களை அனுப்பி நாடு கடத்தி விட்டுறணும். அப்ப இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது ரஷ்யா கிட்ட இந்தியா வாங்குற கச்சா எண்ணெய் நிறுத்தணும் அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்காப்ல, அமெரிக்காவோட வாய்ஸா பேசுறாப்ல. அதுவும் இல்லாம இவங்க இன்னொரு விஷயத்த பரப்புறாங்க, ஒரு பொய்யை பரப்புறாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து அதானி அம்பானி மட்டும்தான் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் மிகப்பெரிய லாபம் போயிட்டு இருக்கு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பச்சை பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. இந்திய அரசோட ஆயுள் நிறுவனங்கள் அதானி அம்பானியை விட பல மடங்கு அதிகமாக கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக இந்திய அரசாங்கத்துக்கு பெருமளவு லாபம் வந்துட்டு இருக்கு. அதை பொறுக்க முடியாம, அதை ஜீரணிக்க முடியாம தான் இந்த இண்டி கூட்டணியினர் ஐயோ அம்மா அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இறுதியா திருமாவளவன் ஒரு கருத்தை சொன்னாரு பாருங்க, ஐயோ திமுகவோட 1ஆம் நம்பர் கொத்தடிமை அப்படிங்கிறத, இன்பாவோட 1ஆம் நம்பர் கொத்தடிமை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காப்ல பாருங்க. அண்ணன் தளபதி அவர்கள் கார்ப்பரேட் பாசிசத்தையும் எதிர்க்க வேண்டும், சனாதன பாசிசத்தையும் எதிர்க்க வேண்டும், அதற்கு இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு மிக எச்சரிக்கையாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அவர்களோடு கைகோர்த்து நிற்பதுதான் நம்முடைய கடமை என்பதை சொல்லி கார்ப்பரேட் பாசிசமா? அப்ப கலாநிதி மாறா யாரு, குடிசை தொழில் பண்ணிட்டு இருக்காப்லையா? யோ ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பேசுறாங்க பாத்தீங்களா? இவங்களுடைய நாடகத்தை பார்க்கல உண்மையிலே காரி துப்பணம் போல இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா திகா ராசா இருக்காப்லயே அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு கருத்து சொல்லியிருக்காப்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50% வரியை ட்ரம்ப் போடவில்லை, வரியை போட சொன்னதே மோடி தான் அப்படின்னு. உண்மையிலேயே இவங்க எல்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியவங்களா இல்லை தமிழக அரசியலில் இருக்க வேண்டியவங்களா அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வரி போட சொல்லியிருந்தா அமெரிக்கா ஏண்டா இப்படி கதறப்போகுது? இந்தியா இன்னைக்கு அமெரிக்காவை கண்டுக்காம ரஷ்யா கூடயும் சைனா கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறத பார்த்து ட்ரம்ப் இன்னைக்கு அழுறாப்புல, ரூம் போட்டு அழுறாப்புல. உள்ளூர்ல இருக்கிற மக்களே ட்ரம்ப் இன்னைக்கு கண்ணாமன்னு காரி துப்பிட்டு வராங்க. ஆனா அதை மறைக்கிறதுக்கு இவங்க பேசுற பேச்சு இருக்க உண்மையிலேயே காரி துப்புற பேச்சா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியை பத்தி ஜோசப் விஜய் கட்சியை சேர்ந்த ஒரு தற்குறி ஒன்று பேசியிருக்கு. அதிகப்படியான ஜிஎஸ்டி காரணமாக இத்தனை ஆண்டுகள் ஏழை எளிய மக்கள் பெரிதும் துன்பப்பட்டார்கள் என்பதை இப்போதாவது மத்திய அரசு ஒத்துக்கொள்கின்றதா அப்படின்னு ஒரு தற்குறி கேட்டிருக்கு. அந்த தற்குறியோட பேரும் பொறுப்பும் மிக முக்கியமானது. கேஜி அருண்ராஜ் எக்ஸ் ஐஆர்எஸ். இந்த தற்குறி ஐஆர்எஸ் படிச்சிருக்கா இல்ல ஜோசப் விஜயை போன்று A4 சீட்டு தற்குறியா அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. ஏன்னா மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டியை கொண்டு வரதுக்கு முன்னாடி 2017க்கு முன்னாடி ஏகப்பட்ட டாக்ஸ் நம்ம நாட்டில் இருந்தது. குறிப்பா மத்திய உற்பத்தி சுங்க வரி, சேவை வரி, சுங்க வரி, மத்திய அரசு விற்பனை வரி,
மதிப்பு கூட்டு வரி, மாநில விற்பனை வரி, நுழைவு வரி, கொள்முதல் வரி, ஆடம்பர வரி, பொழுதுபோக்கு வரி, சூதாட்ட வரி, விளம்பர வரி அப்படின்னு ஏகப்பட்ட டாக்ஸ்கள் இருந்தது. எல்லாத்தையும் குறைச்சு ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு 2017 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பொருட்களோட விலை குறைஞ்சது, டாக்ஸ் குறைஞ்சது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிற ஜிஎஸ்டி 2.0 இந்திய சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு டாக்ஸ்கள் குறைக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக காங்கிரஸ் ஆட்சியில் சானிட்டரி நாப்கின்களுக்கு 13% ஜிஎஸ்டி அமல்படுத்துறதுக்கு முன்னாடி 13 விழுக்காடு வரி இருந்தது. ஆனால் இப்போ மோடி ஆட்சியில் 0 விழுக்காடு வரி. அதுக்கு காலணிகளுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் 18 விழுக்காடு, இப்போ வெறும் 5 விழுக்காடு. உணவகங்கள் உணவுக்கு 21 விழுக்காடு காங்கிரஸ் ஆட்சியில், இப்போ 5 விழுக்காடு. இனிப்பு வகைகளுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் 18 விழுக்காடு, இப்போ 5 விழுக்காடு. சலவை தூள்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் 30 விழுக்காடு, இப்போ 5 விழுக்காடு. ஷாம்புகளுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் 30 விழுக்காடு, இப்போ 5 விழுக்காடு. காப்பிக்கு காங்கிரஸ் ஆட்சியில் 30 விழுக்காடு, இப்போ 5 விழுக்காடு. டூத் பேஸ்ட் இருக்குல்ல, காங்கிரஸ் ஆட்சியில் 30 விழுக்காடு, இப்போ 5 விழுக்காடு. மினரல் வாட்டருக்கு காங்கிரஸ் ஆட்சியில் 28 விழுக்காடு, தண்ணிக்கு 28 விழுக்காடு, இப்போ 5 விழுக்காடு. அழகு சாதன பொருட்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் 30 விழுக்காடு, இப்போ 5 விழுக்காடு. உரங்கள் யூரியாவுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் 12 விழுக்காடு. விவசாயிகள் பயன்படுத்துகிற யூரியாவுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் 12 விழுக்காடு, இப்போ வெறும் 5 விழுக்காடு. சாக்லேட்டுக்கு 30 விழுக்காடு, இப்போ 18 விழுக்காடு. பிளைவுட்டுக்கு 30 விழுக்காடு, இப்போ 18 விழுக்காடு. சானிட்டரி பொருட்களுக்கு 30 விழுக்காடு, இப்போ 18 விழுக்காடு. சிமெண்ட்டுக்கு 30 விழுக்காடு, இப்போ 18 விழுக்காடு. பெயிண்டுக்கு 30 விழுக்காடு, இப்போ 18 விழுக்காடு. தொலைக்காட்சி உபகரணங்களுக்கு 30 விழுக்காடு, இப்போ 18 விழுக்காடு. குளிர்சாதன பெட்டிக்கு 30%, இப்போ 18 விழுக்காடு. சலவை இயந்திரத்துக்கு காங்கிரஸ் ஆட்சியில் 30 விழுக்காடு, இப்போ 18 விழுக்காடு. நான் இப்போ படித்ததெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள். இந்த அத்தியாவசிய பொருட்களோட விலை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில் குறைஞ்சிருக்கு. ஆனால் அதை பற்றியெல்லாம் இந்த தற்குறிகளுக்கு தெரியாது. வாய்க்கு வந்ததா பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஜோசப் விஜயை பொறுத்த அளவுக்கு A4 சீட்டு தற்குறி. அவங்க கட்சியில் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா துண்டு சீட்டு தற்குறிக்கு கூட லாய்க்கு இல்லாதவங்களா இருக்காங்க அப்படிங்கிறதா இந்த விஷயங்கள்லாம் பார்க்கல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவர் லண்டனுக்கு இங்கிலாந்துக்கு போயிருக்காரு. அங்கே போய் பயங்கர படத்தை காட்டிட்டு இருக்காரு. ஈவே ராமசாமியோட உருவப்படத்தை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலேயே நாங்கள் திறந்து வச்சுட்டோம், ஈவே ராமசாமிக்கு எவ்வளோ மரியாதை தெரியுமா கிடைக்குது அப்படின்னு பயங்கரமான கப்சாக்களை அடித்து விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயா, நீங்கள் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் திறந்து வச்சேன்னு சொல்கிறீங்களே, அது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் கிடையாது, கிளை பல்கலைக்கழகம். அங்கே ஒரு 25,000-30,000 செலவு பண்ணால் ஈவே ராமசாமிக்கு மட்டும் கிடையாது, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சாக்கடை வாயின் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காப்லையே திமுக காரன், அவனுடைய உருவப்படத்தை கூட திறக்கலாம் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு சரியான பதிலடியை கொடுத்துட்டு வராங்க. அதுவும் இங்கிலாந்தில் போய் நான் அம்பேத்கர் இருக்கார்ல, அம்பேத்கரோட அங்கே நினைவு இல்லத்தில் நான் போனேன், அங்கே போய் நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அப்படின்னு பயங்கரமான ரைட்டப்லாம் எழுதியிருக்காரு. அம்பேத்கரோட இந்த நினைவில் இருக்கு பாருங்க. 2014 இங்கிலாந்து அரசால ஏலத்துக்கு விடப்பட்ட இல்லம் தான் இது. அப்ப இங்க கூட்டணியில் ஆட்சியில் இருந்த திமுகவும் சரி காங்கிரஸும் சரி இப்போ பேசுறாங்கல்ல, நாங்க அம்பேத்கரோட செல்ல பிள்ளைகள், அம்பேத்கரோட சட்ட புத்தகத்தை நாங்க காப்பாற்ற போறோம், ஜனநாயகத்தை காப்பாற்ற போறோம் அப்படின்னு அம்பேத்கர் பேரால நாடகம் நடத்துறாங்க பாருங்க. அப்ப அந்த இல்லத்தை இவனுங்க கண்டுக்கவே இல்லை. இவனுங்களுக்கு இங்க பல வேலை இருந்தது. 2Gல கொள்ளையடிக்க வேண்டியது, காமன்வெல்த்ல கொள்ளையடிக்க வேண்டியது அப்படின்னு நிலக்கரியில் கொள்ளையடிக்கிறது வேண்டியதுன்னு மிகப்பெரிய வேலை. அந்த ஊழல் வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆன உடனே இங்கிலாந்து ஏலம் விட இருந்த அம்பேத்கர் வீட உடனடியாக வாங்கி அதை இன்னைக்கு நினைவு இல்லமாக அருங்காட்சியகமாக இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மாத்திருக்காரு. அங்க போய் தான் நம்ம ஐயா விதவிதமான ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு வந்திருக்காரு. மக்கள் இன்னைக்கு அதையும் நினைவுபடுத்தி ஸ்டாலின் அவர்களா பயங்கர பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை, மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே, ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.